அனைவருக்கும் வணக்கம். 25 பேஜஸ் உள்ள ஒரு மெட்டீரியலை 15 நிமிடத்தில் ஹின்ஸ் எடுக்க முடியும். ஆச்சரியமா இருக்கா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. வருகிற திங்கட்கிழமை 20ஆம் தேதி நம்ம நியூவா ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருந்தோம். அதற்கு நான் ஆன்லைன் மெட்டீரியல் தான் தருவேன், பிடிஎஃப் தரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன். அப்ப நீங்க வேலைக்கு போற நாங்க எப்படி ஹின்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா மெட்டீரியலுடைய தரம் உங்களுக்கு புரியணும். ரெண்டாவது, அதை எப்படி ஷார்ட்டா 15 மினிட்ஸ்ல ஹின்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதையும், அதை மறுநாள் எப்படி ரிவிஷன் பண்றது அப்படிங்கறதையும் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிடுறேன். சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அதனால மிக பொறுமையாக இந்த வீடியோவை பார்க்கவும். டே 1 ஷெட்யூல்ல என்னென்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, பழமொழிகள், உவமை தொடர்கள், பழமொழி 400, கலைச்சொற்கள், மரபு தொடர்கள், இதெல்லாம் பார்ட் 1 கொடுத்திருக்கேன். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் விதிகள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உணர்ச்சி விதிகள் நன்னுள்ள அதிகமா இருக்கிறதுனால அதை டைரக்டா விதிகள் கொடுத்தேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா போர் அடிக்கும், உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங் போயிடும். அதனால அதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, கொஸ்டின் ஆன்சர் டைப்லயே கொடுத்துட்டேன். அப்ப நீங்க இந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ணது மாதிரி ஆயிரும். அதற்கான இலக்கண விதி கீழே கொடுத்துட்டு அதற்கான விளக்கமும் கொடுத்திருக்கேன். இப்படி நம்ம எல்லா டாபிக் வைஸா நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு கடைசியா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இப்ப முன்னிலை வினை, ஏவல் வினை, முன் வல்லினம் இயல்பாதல் அப்படின்னா அதற்கான விதிகளை மைண்ட் மேப் மூலமா கொடுத்துட்டேன். ஒவ்வொரு டாபிக்கான விதிகளை மொத்த விதிகளை மைண்ட் மேப் மூலமா கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் முறையில பிராக்டிஸ் பண்ணிப்பீங்க. அதற்கான இலக்கண விதி விளக்கத்தை தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு பிறகு அத இப்ப அகர ஈற்று சிறப்பு விதிகள் அப்படின்னு இருக்குன்னா அதை டோட்டலா ஒரு மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துட்டேன். அப்படி படிக்கும்போது உங்களுக்கு புணர்ச்சி விதிகள் மிக எளிமையாயிரும். இது ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரி அட்டன் பண்ணிடுவீங்க. அடுத்தது மொத்த விதிகளை மைண்ட் மேப் மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு புணர்ச்சி விதிகள், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுகளை எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஈஸியா உங்களுக்கு எல்லா விதிகளையும் படிச்சிடலாம். அடுத்து பழமொழிகள். இது எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, பழமொழிக்கான விளக்கமான பொருள் கொடுத்துட்டோம். அடுத்தது அதற்கான சுருக்கமான பொருள். இது எதற்கு விளக்கமான பொருள் அப்படின்னா, இத புரிஞ்சு படிக்கும் போது அவங்க ஏதோ ஒரு திருக்குறளை கொடுத்து அந்த திருக்குறள் உணர்த்தும் பழமொழி என்ன அப்படிங்கும் போது உங்களுக்கு தெளிவா அந்த இடத்துல விடையளிக்க முடியும். அதனாலதான் விளக்கமான பொருள் கொடுத்து அதற்கு சுருக்கமான பொருளும் கொடுத்திருக்கேன். ஏன்னா சில டைம் இந்த பழமொழியை கொடுத்து இந்த பழமொழி உணர்த்தும் பொருள் என்னன்னு கேட்பாங்க. அதற்காக சுருக்கமாவும் கொடுத்திருக்கேன். ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருளும் கொடுத்திருக்கேன். அடுத்தது அது பாத்தீங்க அப்படின்னா இந்த பழமொழி ஔவையாரின் கொன்றை வேந்தனில் உள்ளது, இது மாதிரியும் கொடுத்திருக்கேன். அடுத்தது நம்மளுக்கு குரூப் 4ல என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, ஒரு திருக்குறளை கொடுத்து அந்த திருக்குறள் உணர்த்தும் பழமொழி என்னன்னு கேட்டிருந்தாங்க. இப்ப பாருங்க, வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி, இந்த திருக்குறள் உணர்த்தும் பழமொழி என்ன அப்படின்னா அகம் சுருக்கேல். இந்த மாதிரி நம்ம அது எந்த அதிகாரத்துல அந்த பழமொழி திருக்குறள் இடம்பெற்று இருக்கு, அதற்கான பொருள் என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலா சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பாருங்க, இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு, இந்த திருக்குறள் உணர்த்தும் பழமொழி என்ன அப்படின்னா அக்கியானம் தொலைந்தால் அவிழ்தம் பலிக்கும் அப்படிங்கிறது நமக்கு விடையாக வரும். அப்ப டீட்டெயிலா உங்களுக்கு இதுல நம்ம எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாச்சு. விளக்கமான பொருள், சுருக்கமான பொருள், ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருள். அதே மாதிரி இதே உள்ள ஏதாவது ஒரு சொல்ல எடுத்து அந்த சொல்லுக்கான பொருள் என்னன்னு கேட்கலாம். அதனால ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பழமொழியை நம்ம எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். சில பேர் பழமொழிகளுக்கு ஷார்ட்கட் கேட்டீங்க. பழமொழிகளை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் வச்சு படிக்க கூடாது. ஏன் அப்படின்னா இந்த பொருள் தெரிஞ்சாதான் இந்த திருக்குறளை கேட்டு உங்களுக்கு பழமொழி கேட்கும் போது உங்களால விடையளிக்க முடியும். அப்ப திருக்குறளுக்கும் பொருள் தெரிஞ்சிருக்கணும், இதற்கும் பொருள் தெரிஞ்சிருக்கணும். அதை புரிஞ்சு படிச்சீங்கன்னா இது கண்டிப்பா மெமரியில நிற்கும். இதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயம் கிடையாது. புரியாமல் படிச்சாதான் மறக்கும். இது மாதிரி நம்ம பழமொழிகள் டீட்டெயிலா எடுத்து கொடுத்துருவோம். அடுத்தது இவ்வளவு இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம்.
நான் வந்து எப்படி வந்து எளிமையா ஹின்ஸ் எடுக்கிறதுங்கிறது சொன்னது பிறகு உங்களுக்கு எளிமையாக தெரியும். அடுத்தது உவமை தொடர்கள். உவமை தொடர்களுக்கு அதே மாதிரிதான் நான் வந்து ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் கொடுத்திருப்பேன் உவமை தொடர்களுக்கும். ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து அவங்க வந்து ஒரு உவமை தொடரை கொடுத்துட்டு அந்த உவமை தொடர்ல ஏதாவது ஒரு வார்த்தையை கேட்டு, இப்ப அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, அதுல உள்ள உவமை தொடர்ல அகழ்வாரை அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன, இதெல்லாம் வந்து எல்லாமே நான் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல திருக்குறள் இருந்துச்சு பாருங்க, இந்த திருக்குறள் தான் இங்க கொடுத்திருக்காங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. அதையும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி டீட்டெயிலா வந்து கொடுத்திருக்கோம். அடுத்தது பழமொழி 400. இதுல எப்படி கொடுத்திருக்கேன் பழமொழி 400 அப்படின்னா அந்த பாடல் வரிகள், இத வந்து அதற்கான பொருள் கொடுத்துட்டேன். சரி, இது எப்படி நம்ம வந்து மைண்ட்ல வைக்கிறது, கஷ்டமாச்சே அப்படிங்கும் போது நான் அதையும் வந்து எளிமைப்படுத்தியிருக்கேன். என்ன அப்படின்னா, இப்ப அரிதவித்த ஆசின்றி உணர்ந்தவன் பாதம் உணர்த்தும் பழமொழி என்ன பொருள் என்ன திருக்குறள். அதாவது பழமொழி 400 புக்லயே வந்து திருக்குறள் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி உள்ள பழமொழி 400க்கு மட்டும் நான் திருக்குறள் கொடுத்திருக்கேன். இதனுடைய உணர்த்தும் பழமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரியதன் ஆவி பெரிது, அதற்கான பொருள் பெரியோரின் பெருமை. அப்ப இந்த மீனிங் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, இந்த வரிக்கு இதுதான் பழமொழி அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து படிக்கிறது? அப்ப அந்த மாதிரி வந்து நம்ம எப்படி எல்லா பாடல் லைனையும் வந்து மெமரியில வைக்க முடியாதுங்கிற பட்சத்துல, அதனால பழமொழி 400க்கு மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த வரிக்கு இந்த பாடல் வரிக்கு இதுதான் பழமொழி அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதுக்கு ஷார்ட்கட் கொடுத்திருக்கேன். எப்படி அப்படின்னா, அரிதவித்த பெரியவர் ஆவி. அப்ப அரிதவித்த அப்படின்னா அரிதவித்து அப்படிங்கிற இருக்கும் ஃபர்ஸ்ட் லைன்ல. பெரியவர் ஆவி, பெரியதர் ஆவி, அததான் வந்து ஷார்ட்டா அரிதவித்த பெரியவர் ஆவி. அப்ப அரிதவித்தங்கிற பாடல் லைன் வரும்போது அதற்கான பழமொழி வந்து பெரியவர் ஆவி அப்படிங்கிறது உங்களுக்கு மெமரிக்கும் வந்துடும். அதற்கான பழமொழி என்ன, அதே மாதிரி அந்த ஒவ்வொரு அரிதவித்த ஆசின்று உணர்ந்தவன் அதற்கான பொருள் என்னங்கிறதையும் கொடுத்திருக்கேன். அந்த பெரியதன் ஆவி பெரிது அந்த பழமொழிக்கான பொருள் என்னங்கிறதையும் கொடுத்திருக்கேன். அப்ப மிக தெளிவாக நம்ம வந்து பழமொழி 400 வந்து ஈஸியா எளிமையாக படிக்க முடியும். இப்ப இந்த கொஸ்டினை கேட்டு அதற்கான பழமொழி கொடுத்திருப்பேன். அது எப்படி வந்து இந்த பாடல் வரைக்கும் இதுதான் இந்த பழமொழி தான் அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் கொடுத்திருக்கேன். புரிஞ்சு படுக்கிறதுக்கு எளிமையான விளக்கம் கொடுத்திருக்கேன். எல்லா வகையிலையும் வந்து நம்ம தெளிவா கொடுத்திருக்கோம். ஒவ்வொரு மிக்க பழி பெருதும் செய்த கால் அப்படிங்கிறது பாடல் வரி, அதற்கான பொருள். அடுத்தது வந்து அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல், அதற்கான பொருள். இது ரெண்டையும் நீங்க புரிஞ்சு படிக்கும் போது உங்களுக்கு மறக்காது. இந்த பாடல் வரைக்கும் இந்த பொருள் இந்த பழமொழிதாங்கிறதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. இப்படி கொடுத்திருக்கேன்னா அடுத்தது வந்து மரபு தொடர்கள். இப்ப மரபு தொடர்கள் வந்து நம்ம நார்மலா அது ஈஸியா தான் இருக்கும், அதனால அது வந்து டைரக்டா அப்படி கொடுத்தாச்சு. அடுத்து கலை சொற்கள் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். ஒரு சொல்லுக்கான பொருளை வந்து பிரிச்சு பொருள் கொடுத்திருக்கோம். அடுத்தது அதற்கான பொதுவான பொருள் கொடுத்துட்டோம். அது வந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல அதனுடைய பொருள் வந்து வித்தியாசமா வருதோ அந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுத்திருக்கோம். ஓகேவா? இது வந்து நான் பல டைம் வீடியோல வந்து சொல்லிட்டேன். இந்த சொல்ல வந்து பிரிச்சும் பொருள் கொடுத்திருக்கோம். அப்ப வந்து நீங்க புரிஞ்சு படிக்கலாம். அந்த சொல்லுக்கான பொதுவான பொருள் கொடுத்துட்டோம். அது எந்த சொல்லுல வித்தியாசமா வருது. இப்ப பாருங்களேன், அபேட் அப்படின்னா குறை, அது பொறியியல் டிபார்ட்மெண்ட்ல எப்படி வந்திருக்கு, இலை செதுக்கு அல்லது ஆயத்த வார்ப்பு. அப்ப வித்தியாசமா வந்திருக்கு. அந்த மாதிரி வித்தியாசமா வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் மீனிங்க கொடுத்துட்டோம். இவ்வளவு வந்து டே உள்ள வரும். அப்ப நீங்க கேட்கலாம், இத்தனை பக்கத்தை நீங்க ஆன்லைன் மெட்டீரியலா கொடுத்துட்டு போயிருவீங்க, இது எப்படி வந்து இவ்வளத்தை நான் ஹின்ஸ் எடுக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இதுல நான் கொடுத்திருக்குது உங்களுக்கு புரியணும், உங்களுக்கு ஷார்ட்கட்டோட படிக்கணும் அப்படிங்கிற விளக்கத்தோட கொடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவை என்ன, இப்ப இதுல வந்து அபாக்டர் அப்படின்னு இருந்தது அப்படின்னா கால்நடை திருடன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தேவை எக்ஸாமுக்கு. இப்ப இதையெல்லாம் ஏன் நோட் பண்ண போறீங்க, மத்ததெல்லாம் இத மைண்ட்ல ஏத்திட்டீங்கன்னா லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நோட் பண்ணுங்க. ஹின்ஸ்ங்கிறது அதுதான் ஹின்ஸ்.
திருப்பி 25 பக்கத்தை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு நான் நாள் வரையில ஒரு 400 600 700 பக்கம் வந்துடும். 700 பக்கத்தை நீங்க லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ண முடியுமா உங்களால? சான்ஸே இல்லை. லாஸ்ட் டைம் ரிவிஷனுங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கணும். அதே மாதிரி இப்ப பழமொழிகளுக்கும் அப்படித்தான். நான் எல்லாம் எப்படி எடுக்கிறதுங்கிறத காட்டியிருக்கிறேன் பாருங்க. இந்த 25 பேஜஸ் எப்படி ஹிண்ட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கவலையா இருக்கா? கஷ்டமே இல்ல, வெரி சிம்பிள். எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்ப புணர்ச்சி விதிகள் நான் கேள்வி பதில்னு நிறைய கொடுத்திருந்தேன், இலக்கண விதி கொடுத்திருந்தேன், விளக்கம் கொடுத்திருந்தேன். இப்ப என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்க அது எல்லாத்தையும் நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கான்செப்ட் மட்டும் நீங்க மைண்ட் மேப், அதாவது நான் மைண்ட் மேப் கொடுத்துருவேன், அந்த மைண்ட் மேப்பை நீங்க நோட்ல டிரா பண்ணிக்கிட்டா போதும். இப்போ பொது புணர்ச்சி விதி அப்படின்னா அதற்கான கான்செப்டை அப்படியே மைண்ட் மேப்ல கொடுத்துருவேன். ஒவ்வொரு ஹெட்டிங்குமே அப்படியே மைண்ட் மேப்ல கொடுத்துருவேன். நீங்க இதை டிரா பண்ணிக்கணும். இப்ப நீங்களே கேட்கலாம் என்ன அப்படின்னா, இது எப்படி நெக்ஸ்ட் டைம் எடுத்து பார்க்கும்போது மறந்துடுமே அப்படின்னு கேட்பீங்க. அப்ப இதை ரிவிஷன் பண்றது எப்படி அப்படின்னா, ரெகுலராகவே இந்த மைண்ட் மேப்பை பார்த்துட்டு வந்தீங்கன்னா எப்படி கான்செப்ட் மறக்கும்? மறக்கவே மறக்காது. அப்ப இன்னைக்கு படிச்சீங்க, இன்னைக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்க, நாளைக்கு எடுத்தது இந்த மைண்ட் மேப்பை ஒரு டைம் பார்த்துட்டு அடுத்தது நெக்ஸ்ட் டே உள்ள ஷெட்யூல படிங்க. அப்ப உங்களுக்கு எளிமையாக இருக்கும், மறக்கவே மறக்காது. நீங்க லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப ஒர்க் லோடு போயிட்டே இருக்காது. ஏன்னா நீங்க ரெகுலரா ரிவிஷன் பண்ணிட்டு வரும்போது ஏன் ஒர்க் லோடு ஆகுது? ஆகவே ஆகாது. அப்ப இந்த விதிகளுக்கு எல்லாம் இந்த மைண்ட் மேப் வரையறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷத்துல போட்டுறலாம். ஓகே, இப்ப இந்த விதிகள் ஓகே. அடுத்தது பழமொழிகள். நான் இதுல என்ன பண்ணியிருந்தேன், உங்களுக்கு விளக்கமா உங்களுக்கு புரிஞ்சு படிச்சு அது மைண்ட்ல எப்படி செட் ஆகுறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவ்வளவு விளக்கம், அதாவது விரிவான விளக்கம், சுருக்கமான பொருள், ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள், அந்த பழமொழிகள் உணர்த்தும் திருக்குறள், திருக்குறளுக்கான பொருள் அப்படின்னு சொல்லி அவ்வளவு எலாபரேட்டா கொடுத்திருக்கேன். நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவை? நீங்க 10 மார்க் கொஸ்டின் எழுத போறீங்க, நீங்க எல்லாத்தையும் உட்காந்து நோட் பண்றதுக்கு உங்களுக்கு தேவை எக்ஸாம்ல என்ன? அந்த பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன, அந்த பழமொழி உணர்த்தும் திருக்குறள், அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்ப அந்த பழமொழியிலே சுருக்கம், அந்த திருக்குறள். சரி, இது மறக்குது அடிக்கடினா அதனுடைய ஷார்ட்கட்டை மட்டும் போய் நீங்க என்னன்னா பிளாகர்ல இருக்கும், என்னுடைய மெட்டீரியல் பிளாகர்ல இருக்கும். இப்ப இதுக்கு அடிக்கடி மறக்குது, அப்ப அதுக்கான ஷார்ட்கட்டை மட்டும் நீங்க போய் அந்த பிளாகர்ல ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்ப இதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கிட்டா போதுமானது. இதை நோட் பண்றதுக்கு 24 பழமொழிகளை நோட் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகேவா? அதனால அந்த மாதிரி நோட் பண்ணீங்க. அதே மாதிரிதான் ஓமை தொடர்களுக்கும் என்ன உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையோ அந்த கண்டென்ட மட்டும் நோட் பண்ணா போதும். இப்ப பழமொழி 400ன்னு இருக்குன்னா அந்த கொஸ்டின், அந்த முதல் வரியை கொடுத்து பழமொழி என்னன்னு கேட்பாங்க, அதற்கான பழமொழி, அடுத்தது இந்த பழமொழிக்கான வரிக்கான பொருள் என்ன அப்படிங்கறத மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இது ரெண்டையும் லிங்க் பண்ணி ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன்னு அதை வேணும்னா நோட் பண்ணிக்கங்க. இது மாதிரி பழமொழி 400க்கும் ஈஸியா நீங்க நோட் பண்ணிடலாம். அடுத்து மரபு தொடர், அது அப்படியே நோட் பண்ணிக்கங்க. அடுத்து கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா, அதுல நான் சொல்ல பிரிச்சு பொருள் கொடுத்திருக்கேன், பொதுவான பொருள் கொடுத்திருக்கேன், ஷார்ட்கட் கொடுத்திருக்கேன். அதெல்லாம் ஏன் நீங்க நோட் பண்றீங்க? அதை நான் எல்லாமே உங்களுடைய மைண்டுக்கு ஏத்துறதுக்கு தான் நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். நீங்க எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நோட் பண்ணுங்க. இப்போ ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொல்லுக்கான பொதுவான பொருள், அது எந்த டிபார்ட்மெண்ட்ல வித்தியாசமா வருது அந்த பொருள், அப்படிங்கிறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கிட்டால் போதுமானது. இப்படி நோட் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும், மறுநாள் நான் ஷெட்யூல் கொடுக்கும் போது இவ்வளவுதான். இதை நோட் பண்ண முடியாதா? இதை ஃபாஸ்டா எழுதுறவங்கன்னா 15 மினிட்ஸ்ல நோட் பண்ணலாம், ஸ்லோவா எழுதுறவங்கன்னா ½ an hourல நோட் பண்ணலாம். இதை மட்டும் நீங்க நோட் பண்ணிட்டு மறுநாள் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுங்க, இதை அப்படியே ரிவிஷன் பண்ணுங்க. ஒரு டைம் ஃபாஸ்டா பார்த்துட்டு அடுத்த நாள் ஷெட்யூல படிங்க, அடுத்த நாள் அதே மாதிரி நோட் பண்ணுங்க. 3வது நாள் போகும்போது இதை இந்த மைண்ட் மேப் இதெல்லாம் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்த நாள் இப்படி போகும்போது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அப்படி ஏதேனும் மறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை போய் பிளாகர்ல அப்படியே இருக்கும், நான் எதையும் டெலீட் பண்ண மாட்டேன், நீங்க பிளாகர்ல அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். அப் டு எக்ஸாம் வரைக்குமே நான் எதையும் டெலீட் பண்ண மாட்டேன், நீங்க பிளாகர்ல ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்படி நீங்க எளிமையாக படிக்கிறது. இது மாதிரி இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்கறதுங்கிறது இது. இதையும் நீங்க படிக்க முடியாதுன்னா வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. இதையும் நோட் பண்ண முடியாதுன்னா இதை நீங்க நோட் பண்ணும்போது உங்க மைண்டுக்கு தெளிவா ஏறிடும். அதனால இதை நோட் பண்ணி படிக்கிறது தான் பெட்டர். ஆனா நீங்க பிடிஎஃப் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா யாருமே படிக்க மாட்டீங்க, டவுன்லோட் பண்ணி ஒரு ஓரமா போட்டுருவீங்க.
உங்களுக்கு தேவையான டேட்டா என்னவோ அதை மட்டும் நீங்க நோட்ல எழுதி வச்சுட்டு அதை டெய்லி ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. நீங்க பக்கம் பக்கமா PDF வாங்கி வச்சுட்டு ஒரு ஓரத்துல போட்டுருவீங்க, படிக்கவே முடியாது. ஓகேவா? இது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் ரெடி பண்ணிருக்கேன். நீங்க எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எப்படி டெய்லி ரிவிஷன் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் பேட்ச். இது ஃபீஸ் வெறும் முதலில் சேர்பவர்களுக்கு வெறும் 500 மட்டும் சொல்லியிருந்தேன். ரொம்ப கம்மி தான். இவ்வளோ ஒர்க் நான் போட்டு பண்றதே நீங்க எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல பண்ணிட்டு இருக்கேன். அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கே புரியும். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.